அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, Kinemaster எடிட்டிங் அப்ளிகேஷனில் ஒரு வீடியோவை எப்படி ஸ்பீடாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்பீடாக சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரீமேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் Kinemaster எடிட்டிங் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி எந்த வீடியோவை நீங்கள் ஸ்பீடாக சேஞ்ச் பண்ணணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போது ஜீன்ஸ் படத்துலேருந்து ஒரு சாங்கு அதை நான் ப்ளே பண்ணுறேன். இது நார்மலாக எப்படி நார்மல் ஸ்பீடில் தான் இருக்குது. இந்த வீடியோவை இப்போது ஸ்பீடாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் மேலே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்பீடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது கரெக்டாக 1 பாயிண்டில் இருக்குது. இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா 1.5 வச்சுக்கலாம். இப்போது பேக்கில் வந்து இதே சாங்கை இப்போது ப்ளே பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 0.5 பாயிண்ட் சேர்த்து வச்சதுக்கு இது மாதிரி இந்த சாங் இப்போது ஆடியோவும் சரி வீடியோவும் சரி கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா எவ்வளோ சைஸ் வேணாலும் சேர்த்து வச்சுக்குவாங்க. அந்தளவுக்கு ஆடியோ வீடியோ எல்லாமே ஸ்பீடாக போகிற மாதிரி ரீமேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி தான் ஆடியோவும் சரி வீடியோவும் சரி அதோட ஸ்பீடாக இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக Kinemasterலேருந்து வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவும் போடுறேன். இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.